ஓம் கினீஸ்வரா போற்றி ஓம் நவகரணாரலை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கோயில்களுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், புத்திர பாக்கியம், இப்படி நிறையா இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, ஜாதகத்தை போய் காட்டுவாங்க, ராசி பலன் பார்ப்பாங்க, பரிகாரம் இருந்தால் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தெய்வம், சரியா, மனிதனுக்கு தெய்வம்தான், தெய்வத்துக்கு உட்பட்டு தான் கிரகங்கள். அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் யாகம் நடக்கும் அல்லது ஹோமம் நடக்கும். ஹோமம்னா சமஸ்கிருத வார்த்தை, யாகங்கிறது தமிழ் வார்த்தை. குருக்கள் கூடி யாகம் வளர்த்து மந்திரம் சொல்லுவாங்க. பொதுவாக கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாகம் நடக்கும். அதுபோக சில திருவிழாக்களை ஒட்டி யாகம் நடக்கும். சில தெய்வத்தினுடைய ஜெயந்தி அன்றைக்கி யாகம் நடக்கும். அனுமன் ஜெயந்தி, ராமநவமி, அப்புறம் தீபாவளி, பொங்கல் பண்டிகை, இப்படி முக்கியமான நாட்கள் அன்றைக்கி கோயிலில் யாகம் நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த யாகத்துக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரும்னா அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். வேத ஜோதிக்கு உட்பட்டு ஆகம் இதுபடி இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா, அந்த யாகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். நான் கொஞ்சம் ஒரு 25 ஐடத்தை சொல்கிறேன். நான் அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்ந்து நீங்கள் நல்லா இருக்கலாம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த வீடியோ பதிவை நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம், யார் வேணாலும் வச்சுக்கலாம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கடகராசியில் தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, ராகு திசை, வயசான இடத்துல வரும். சரியா? சுக்கிர திசை, எது நடந்தாலும் சரி, நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். ரைட்டு. வீடியோ சுருக்கமாக தான் போடுறேன், நீட்டிலாம் முழங்கலை. இப்போ நீங்கள் விளாம்பழம் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் யார்கிட்ட வாங்கி கொடுக்கணும்னா, கோயிலில் உள்ள குருக்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அந்த கோயில் பூசாரிகிட்ட வாங்கி கொடுக்கணும். அவர் அது யாகத்தில் போட்டுருவார். யாகத்தில் போடுறது என்ன, அக்னி பகவானுக்கு தாரை வாக்குற மாதிரி. ஏன்னா அக்னி அப்பழுக்கட்டுறது. இருக்கிற பஞ்சபூதத்திலே சுத்தமானது நெருப்பு தான். மற்ற எல்லாமே மாசு அடையும். காற்று, நீர், நிலம், ஆகாயம் எல்லாத்துலேயுமே மாசு இருக்குது. நெருப்பில் தான் மாசு இல்லது, சுத்தமானது. அந்த சுத்தமான அக்னி பகவானுக்கு அதை வார்க்கிறதுனால எல்லாமே பரிசுத்தமாக கிடைக்கும். நீங்கள் வேண்டிய வரம் அப்படியே போய் அந்த சிவன்கிட்ட போய் சேரும். செந்தளிர் மேனியன் சிவன் அக்னி முகமானவன். அதனால் அக்னி பகவானை கொடுக்கறதுனால அனைத்து தேவதைகளுக்கும் போகும். அதைத்தான் அந்த காலத்தில் அஸ்வமேத யாகம் இப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய யாகம் இருக்குது. வீட்டில் நீங்கள் கணபதி கோமம் வச்சாலுமே அது ஒரு யாகம் தான். கணபதி கோமங்கிறது தனிப்பட்ட வீட்டில் தனிப்பட்ட ஆளுக்கு செய்கிறது, பொதுவான விஷயம் கிடையாது. ஆனால் கோயிலில் நடக்கிற யாகம் பொதுவானது. சரியா? பொது நல்ல விரும்பி செய்வாங்க. அதனால் பொதுமக்கள் எல்லோரும் கலந்துக்கலாம். ரைட் நேயர்களே, இப்போ விளாம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நினைத்த காரியம் கைகூடும். நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நினச்சி விளாம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த யாகத்துக்கு நீங்கள் நினச்ச காரியம் கை கொடுக்கும். மாதுளம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாக்குப்பளிதமாகும். வாக்குப்பளிதம்னா என்ன? நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஜோசியராக இருக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பட்டிமன்ற நடுவராக இருக்கிறீங்க, சில வார்த்தையை சொல்கிறீங்க, உங்கள் பேச்சு மக்களை கவரணும்னா நீங்கள் மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து எலுமிச்சம்பழம். கவலை போகும். மனசில் கவலை இருக்குது, மனக்கவலை இருக்குது, மனச்சோர்வு இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு இதுலேயே இருக்கிறேன், அப்செட்லேயே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுத்தவங்கன்னா ரோக நிவர்த்தி ஆகும். ரோக நிவர்த்தியான கடன் பிரச்சனை தீரும். அடுத்து பூசணிக்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரில்லாத பிரச்சனை தீரும். எதிர்ப்பு, போட்டியாளர்கள், சரியா, இவங்களுடைய டார்ச்சர் குறையும். நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். பசும்பால் அருமையான அமைப்பு. ஆயுள் விருத்தி, தேக ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நீடித்த ஆயுளுக்கு பசும்பால் வாங்கி கொடுக்கலாம். தயிர், புத்திர விருத்தி, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் என்கிறவங்க யாகத்துக்கு தயிர் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து தேன், டேலண்ட் இருக்கும், வித்தை அதிகம் இருக்கும். சார், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கிடைக்க மாட்டேங்கு, என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் மியூசிக் நாலேஜ் இருக்கும். சங்கீதம், நான் மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன், இசையில் பெரிய ஆளாக போகிறேன், பின்னணி பாடகராக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாகத்துக்கு தேன் வாங்கி கொடுக்கலாம். நெய், கையில் காசு பணம் கிடைக்கும், தனலாபம். சரியா? கை நிறைய காசு கிடைக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக கோயிலுக்கு நெய்யை வாங்கி கொடுத்துட்டு சும்மா வீட்டில் படுத்து இருந்தாலும் காசு கிடைக்காது. காரியம் பண்ணணும். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். சரியா? இதை சில பேர் நினைப்பாங்கன்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு வழி. சரியா? இறை நம்பிக்கையோடு செய்யணும், நம்பிக்கையோடு தான் செய்யணும். நான் எல்லாத்துக்கெல்லாம் சொல்லலை, நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, தெய்வத்தை நம்புகிறவங்க. சரியா? ஏதோ நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரியம் செய்யலாம். எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது. நான் என்றைக்குமே யாருக்கும் திணிக்கிறதெல்லாம் கிடையாது, சொல்கிறது தான். சரியா? கேட்குறவங்க வகைப்படுங்க. சரியா? கேட்காதவங்க ஒரு காதில் கட்டிட்டு ஒரு காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நோ கமெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். சரியா? நல்ல விஷயத்தை நல்ல மனசோடு ஏற்றுக்கிட்டாலே நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா பதவி உயர் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், உத்தியோக ப்ரொமோஷன் கிடைக்கணும், பதவி உயரணும்னா தேங்காய் வாங்கி கொடுங்க. கரும்பு துண்டு
கண்ணு பிரச்சனை, கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் கண்ணு பிரச்சனை நிறையா இருக்கும். பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத வைத்தியர் இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை, அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், அரவிந்துக்கு போனேன், அகர்வாலுக்கு போனேன் கண்ணு பிரச்சனைக்கு. அவங்களாம் கரும்பு துண்டு வாங்கி கொடுக்கலாம். சரியா, கரும்பு துண்டு யாகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்ணு பிரச்சனைலாம் தீரும். அதுக்கு ஒரு வழி பிறக்கும். சரியா, வழி பிறந்தால் விழிகள் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பட்டு வஸ்திரம், பட்டு துணிகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா மங்கள விருத்தி, குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அன்னதானம் பண்ணிங்கன்னா சந்தோஷம் இருக்கும். எப்படியும் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு யாகம் முடிஞ்சு அன்னதானம் பண்ணுவாங்க. யாகம் வளர்த்து முடிஞ்சுன்னே எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. சரியா, செம்மர குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரணநோய் தீரும், நாள்பட்ட நோய் வந்து தீரும். அடுத்து வந்து அரசங்குச்சி ரொம்ப முக்கியமானது. பொதுவாக யாகத்துக்கே வந்து அரசங்குச்சி, ஆலங்குறிச்சி, இப்போ வில்வங்குறிச்சி, இப்படி நிறைய குச்சிகள்லாம் வைப்பாங்க. யாகம் வளர்க்குறதே வந்து இப்படி நான் குச்சிகள் போட்டு தான், சந்தன குச்சி, இப்படி நிறைய குச்சிகள் போடுவாங்க. சரியா, மரத்தெல்லாம் போட்டு அது பிறகு தீ மூட்டி யாகம் வளர்ப்பாங்க, நெய்யை ஊற்றுவாங்க. அதில் அரசங்குச்சியை ஊற்றுறது வந்து அரசு பதவி கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அத்திமர குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா பில்லி சூனியம் பிசாசு தொல்லை போகும். குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, பிளாக் மேஜிக் வீட்டில் நடந்திருக்கு, பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்திமர குச்சியை கோயில் யாகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வன்னிமர குச்சி சகல தோசி நகலம், சகல தோசை நிவர்த்தி ஆகும். அருகம்புல் அருமையான வாய்ப்பு. பூர்வ புண்ணிய கர்ம வினைகள், பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் அப்படின்னா ஜனன ஜாதத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், சூரியன் கெட்டு போயிருப்பார். இவங்களாம் கெட்டு போயிருந்தால் பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்களாம் வந்து அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து தர்ப்பை புல் மிகச்சிறப்பு, ஞான விருத்தி. நான் அறிவு சார், நான் படிச்சிருக்கிறேன், படிப்புங்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு, கல்விங்கிறது வேறு, ஞானங்கிறது வேறு. ஸோ ஞான விருத்தி ஆகணும்னா அருகம்புல் வாங்கி கொடுக்கணும். சரியா, அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஞானம் அருகம்புல் இல்லை, தர்ப்பை புல். அடுத்து வில்வ இலை வாங்கி கொடுத்தீங்கன்னா சக்தியும் செல்வமும் பெருகும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேயர்களே. சரியா, நவதானியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிரக தோஷம், உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷம் என்ன, சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இது மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நிவர்த்தி ஆகும். சந்தன குச்சி வாங்கி கொடுத்தா லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். அந்த யாகத்துக்கு சந்தன குச்சிகள், சந்தன மரம், இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நெல் பொரி வாங்கி கொடுக்கலாம், மனதில் உள்ள பயம் போகும். சந்தனம் ஞான விருத்தி. உருண்டை மஞ்சள் கிழங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வசீகரம் பெருகும். சரியா, உடம்பு வந்து ஆள் நல்லா பார்க்க நல்லா இருப்பீங்க, வசீகரம் கரையும், பிறகு இருக்கலாம். துளசி வாங்கி கொடுத்தீங்கன்னா சர்வ பாவ நிவர்த்தி. சரியா, துளசி இலை. பித்திருத்தோஷம் நீங்கும். சில பேருக்கு பித்திருத்தோஷம் இருக்கும், என்ன தான் செஞ்சாலும் விருத்தி இல்லாமல் இருக்கும், பித்திருக்கள் தோஷம், அதுக்கு எள்ளு வாங்கி கொடுக்கலாம். பச்சை கற்பூரம் மகாலட்சுமியோட அம்சம், கல்வியில் முன்னேற்றம். என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறான், எவ்வளோ டியூஷன் வச்சாலும் மார்க் எடுக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பச்சை கற்பூரம் யாகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செந்தாமரை பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும். வில்வம் ஏற்கனவே சொல்லிட்டேன், மகாலட்சுமியோட கடாட்சியம் கிடைக்கும். வெண்கடுகு இது ரொம்ப முக்கியமானது. வெண்கடுகை வந்து வீட்டிலே வச்சு நிறைய பூஜையெல்லாம் பண்ணலாம், சில பரிகாரம் பண்ணலாம். இருப்பினும் யாகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும். சரியா நேர்களே. அடுத்து வந்து குங்கிலியம், இது ஒரு வாசனை பொருள் தான், இறை அருள் கிடைக்கும். குங்கிலியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த யாகத்தில் போட்டுருவாங்க. என்ன வாங்கி கொடுத்தாலுமே எல்லாமே அந்த நெருப்பில் தான் போடுவாங்க, அந்த நக்கினி யாக உண்டத்தில் தான் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த மந்திரங்களை சொல்லி போடும்போது அது உங்களுக்கு நல்ல விதமாக பலிக்கும். இதுக்கு வந்து உடனே எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து மந்திரம் சொல்லுவாங்க, 1க்கு 4 புரோகிதர்கள் உட்காந்து மந்திரம் ஓதுவாங்க. சரியா, மந்திரங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு தான் அடிமை. ஸோ அந்த கோயில் என்ன மூலஸ்தானத்தில் என்ன தெய்வம் இருக்கோ, அந்த கோயிலில் என்ன பரிவார தெய்வங்கள் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். சரியா, ஒரு முருகப்பெருமான் கோயிலில் யாகம் நடக்குன்னா முருகனுடைய அனுக்கிரம் அப்படியே கிடைக்கும். சரியா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா செவ்வாயுடைய அனுக்கிரம் அப்படியே கிடைக்கும். அது முருகப்பெருமான் கோயில்னால் செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். அந்த செவ்வாயோட ஆதிபத்தியம் மேஷம் விருச்சிகம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் கடகராசிக்கு. விருச்சிகம் வந்து 5ஆம் இடம், மேஷம் வந்து உங்களுக்கு 10ஆம் இடம். ஸோ இந்த ஆதிபத்திய விசேஷங்கள் அப்படியே கிடைக்கும். 5, 10 அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சரியா, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியத்துக்கு உள்ளதோ, என்ன காரகத்துக்கு உள்ளதோ அதெல்லாம் கிடைக்கும். முருகப்பெருமான் கோயில் நடக்கிற யாகத்துக்கு செஞ்சீங்கன்னா சகோதர ஒத்துமை இருக்கும், ஆள் தைரியமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், சத்துரு நாசகம் ஆகும், இதுலேயும் ஃபோர்ஸாக இருப்பீங்க. சரியா, யான பண்டிதனாக இருப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில். இப்படி அந்த கோயிலுடைய மூலவருடைய சக்திக்கு, மூலவருக்கு அந்த கோயில் உள்ள மூலவருக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருமாள் கோயிலில் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அங்கே பெருமாளும் மகாலட்சுமி இருப்பாங்க. ஏன்னா பெருமாள் மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் அவங்க நல்ல விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பெருமாள் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணுவாங்க. சரியா, கடகராசிக்கு வந்து புதன் சுக்கரன் மரகாதிபதி தான். சரியா, புதன் வந்து 3, 12 கூடியவர், சுக்கரன் வந்து 4, 10 கூடியவர். ஆனால் இருந்தாலும் தூரதேச அமைப்பு,
வெளிநாடு போகிறது, வெளிமால வட்டாரங்கள், அலைச்சல் திருச்சல் எல்லாம் குறையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன சுக்கரு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கடகராசியில் மிதுன லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் ராஜயோகாதிபதியாக வருவாங்க. அவங்களுக்குலாம் நல்ல பலன் இருக்கும். நீங்கள் பொதுவாக கடகராசி மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு பெருமாள் கோயில் நடக்கிற யாகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த கடகராசி மகர லக்கணங்கிறது நல்ல அமைப்பு, சமசத்துவமான அமைப்பு. சரியா நேர்களே, மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கடகராசியில் புதன் திசை நடக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கும். குரு திசை, சனி திசை முடிஞ்சு புதன் திசை நடக்கும். ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆரம்பகட்ட வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி அமைவா, புத்திர பாய்க்கு நல்லாயிருக்கும். இப்படி தாங்க புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நல்லா செட்டில் ஆவாங்க. பூச நட்சத்திரத்துக்கு புதன் திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்துடும், ஒரு 30 வயசுக்குள்ளே வந்துடும். சரியா, ஒரு 30 வயசுக்குள்ளே வந்துடும். நல்லா படித்து முடித்து நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போவாங்க. அடுத்து சுக்கிர திசை சூப்பர். இப்போ கடகராசி மகர லக்கணத்துக்கு சுக்கிர திசை மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிர திசை வந்து உங்களுக்கு மத்தியம வயசில் வரும் கடகராசியில். சரியா, ஒரு 35-40 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே நடக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடகராசி மகர லக்கணம் பெருமாள் கோயிலுக்கு செஞ்சீங்கன்னா சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ஏன்னா அது வந்து அந்த அனுக்கிரம் கிடைக்கும். சுக்கிரன் அந்த கடகராசிக்கும் மகர லக்கணத்துக்குமே வந்து மறைவில்லாத இடத்துக்கு அதிபதியாக வருவார். கடகராசிக்கு 4-10 கூடவனாக வருவார். மகர லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 5-10 கூடவனாக வருவார். 4, 5, 10. சரியா, 4, 5, 10 வரும். லக்கணத்துக்கு 10, ராசிக்கு 10. அருமையாக இருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா, ஒரு சேனலில் வந்து ஒரு பலன் சொல்கிறோம்னா சும்மா ராசிக்கு மட்டும் அதை செய் பரிகாரம் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படை விஷயத்தை சொல்லணும். சரியா, ராசிக்கு நட்சத்திரத்துக்கு லக்கண ரீதியாக சில காரணங்கள் சொல்லிட்டு அதை வச்சுட்டு அந்த தசா புத்திக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும், அந்த தெய்வத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், இதுதான் படிநிலைகள். இதெல்லாம் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நான் கடகராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், நிறைய நேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, ரைட்டு, அது ரைட்டு, எல்லா ராசியும் பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. சில வீடியோ பார்க்குறாங்க, சில வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது. சரியா, நான் கொஞ்சம் உள்ளே போய் தான் பேசுவேன். என்னோடய பேச்சு சில பேர் கொஞ்சம் போர் அடிக்கலாம், நடந்தாலும் எவ்வளோவெல்லாம் பேசுகிறாரு, ஆனால் உண்மையை தான் பேசுகிறேன் நான். சரியா, லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு லக்கணம்னா என்னென்னே தெரியாமல் ராசி பலன்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லக்கணம்னு ஒன்று இருக்குங்க, உங்கள் ஜனன ஜாதகத்தில் லானான்னு போடுறமா தான் ரொம்ப முக்கியம். உன்னோட உயிர் ஆத்மா ஜீவனுங்கிறது லக்கணம் தான். லக்கணத்தை வச்சு தான் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் நடக்கும். லக்கணத்தின்படி நடக்கிற தசாபுத்தி பலன்களுக்கு கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். லக்கணங்கிறது வந்து விதி, ராசிங்கிறது மதி, கோச்சாரங்கிறது வந்து கதி. ராசி, லக்கணம், கோச்சாரம் 3 சேர்ந்து தான் ஒரு தனி மனிதனுக்கு வந்து பலன்களை கொடுக்கும். சரியா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரியா, எல்லாத்துக்கும் இது கூட தான் நடக்கும். சரியா நேர்களே, ஓகே, ரொம்ப எல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்ட வீடியோ நோக்கம் வந்து பக்கத்தில் இருக்க கோயிலில் பூஜை நடக்குது, யாகம் நடக்குதுன்னா அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க. எது சந்தேகம்னா கான் பஸ்ஸில் கேளுங்க, எதுவும் புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க. சரியா, உங்களுக்கு சில தசாபுத்தி நடக்க பிரச்சனை என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு பரிகார வழிபாடு சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேரில் எல்லாம் இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில அன்பிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் ஏற்பட்டு தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்காயோடு நீடு வாழ நிறைந்தவளும் பாருங்க. நான் இந்த வீடியோக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். இந்த பொருளை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, நினைத்த காரியம் 100% நடக்கும். சரியா, காரிய அனுகூலமாகும், அப்படி தான் போடுவேன். பாருங்கள். சரியா, ஏதோ ஒரு தகவல் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரீச் ஆகிருக்காது, ஏதோ சில பேருக்கு ரீச் ஆகிருக்கும். சரியா, சில பேர் சில பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயிலில் நடந்தாலும் சரி, தூரத்தில் நடந்தாலும் சரி, ஏதோ காதில் கெட்டுருச்சுன்னா அந்த பொருளை வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். இந்த உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்களாம் கரும்பு துண்டு வாங்கி கொடுக்கலாம், கரும்பு துண்டு, வெள்ளை கரும்போ இல்லைன்னா கருப்பு கரும்போ. சரியா, வெள்ளை கரும்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு கரும்பை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த கரும்பை கட் பண்ணி யாகத்தில் போட்டுருவாங்க, அந்த பிரச்சனை தீரும். இப்படி நிறையா இருக்குது. உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். ஆனால் அது யாகத்துக்கு தான் வாங்கி கொடுக்கணும். சரியா, வாழ்த்துக்கள், நன்றி.